ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து புதுசாக ஒரு ஃபோனை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சைலண்ட்டாக அந்த ஃபோன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட இசட் ஃபோல்டு 7 பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓப்போ தரப்புலேருந்து மினி சீரீஸில் 2 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் ஃபோனில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸுக்கு இப்போ கிரீன் லைன் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருக்கு. அது எந்தெந்த ஃபோனுக்கு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஃபோனை இப்போ அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணிட்டாங்க. சைலண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து இன்னைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது அந்த ஃபோனோட ஆஃபர் லிங்க், நம்ம சொல்கிற ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ், அந்த ஆஃபர் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். அதுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அது என்ன ஃபோன் கேட்டிங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து எஃப் சீரியஸில் ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கேட்டிங்கன்னா F16 F15 ஃபோனோட சக்ஸஸ் காரணமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா, நல்ல அப்கிரேட் டிசைன் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஒஸ்ட் அப்கிரேட்னு சொல்றா. F16 கொடுத்திருக்காங்க. 6 வருஷம் OS அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஆனா டிசைனை பார்த்தா வாட்டர் டாப் நாட்ச் தான். இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க இதோட ஸ்பெக்க பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. இது என்னடா கலர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, பிளிங்க் பிளாக், அதுக்கப்புறம் வைபிங் ப்ளூ, அதுக்கப்புறம் கிளாம் கிரீன்ற மாதிரி 3 கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல 3 கலர்ல வந்து அந்த ப்ளூ வைபிங் ப்ளூ கொஞ்சம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எப்போ அவைலபிளா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த போன் வந்து இப்போ சாம்சங் தரப்புல இருந்து அந்த பிளிப்கார்ட் தரப்புல இருந்து அபிஷியலாவே அவைலபிளா இருக்கு. பர்ச்சேஸ் பண்ற ஐடியால இருந்து எனக்கு சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தேர்ந்தெடுத்துவங்க. வேற யாருக்குமே நான் இதை சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 6 வருஷம் அப்டேட் கொடுக்குறாங்களே நல்ல ஃபோனான்னு கேட்டீங்கன்னா, இருந்தாலும் இந்த ஒஸ்ட் டிசைன்ஸ்க்காகவே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்னதான் சாம்சங் ஃபேன்ஸாக இருந்தால் நீங்கள் வாங்கினா வாங்கிக்கிங்க. இது பிரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம். 4GB RAM 128GB வேரியண்ட்டை 13,499 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB வேரியண்ட்டை 14,999 ரூபாய்க்கும், ஃபைனலாக ஹையர் வேரியண்ட்டான 8GB RAM 128GB வேரியண்ட்டை 16,499 ரூபாய்க்கும். இதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன். ஏன்னா பர்ச்சேஸ் பண்றவங்க அதன் மூலியமா போனாதான் உங்களுக்கு இந்த ஆஃபர் பிரைஸ்க்கு போகும். அடுத்த நம்ம பார்க்க விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி இசட் ஃபோல்டு பத்தி 7 பத்தி ஒரு ரூமர் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி இசட் ஃபோல்டு 7 பத்தி இந்த ரூமர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபோல்டு பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனா இப்போ கிடைக்க போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபோல்டுல இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அளவுக்கு ஃபிளாக்ஷிப் லெவல் கேமரா கொடுக்க போறாங்க. அதாவது சாம்சங் அவங்களோட ஃபிளாக்ஷிப் சீரியஸ்ல S25 சீரியஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்க, குறிப்பா சொல்ல போனா S25 அல்ட்ரால என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே கேமரா செட்டப் வந்து சாம்சங் கேலக்ஸி இசட் ஃபோல்டுக்கு 7க்கு வரப்போது அந்த 200 MP வரப்போது. அது மட்டும் இல்லாம அண்டர் டிஸ்பிளே கேமரா சென்சாரும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்ல உள்ள அதாவது ஃபோல்ட் பண்ண அந்த டேப் சைஸ் இருக்குல, இப்படி இருக்குல புக் மாதிரி, அதுல பாத்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா ஒன்று வரும். எப்போதுமே ஃபோல்டுல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கிறதாக சாம்சங் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 200 MP மெயின் சென்சார் வரப்போது அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா கேமரா செட்டப் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 200 MP மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா வைட், 10 MP டெலபோட்டோ கொண்ட கேமரா வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கேமரா சென்சரோட வரப்போதா அப்படின்றத இப்போதைக்கு டீடைல் தெரிஞ்சுக்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, மிவி தரப்புல இருந்து ஒரு பட்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. TWS அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிவி சூப்பர் பார்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ட்ரா ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிளாக்ஷிப் லெவல் பட்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த பட்ஸோட ஆஃபர் லிங்க் நம்ம எல்லாமே எப்போதும் போல வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலயும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பட்ஸ்ல அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்கன்றத நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த பட்ஸ்ல டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைரஸ் ஆடியோ கொடுத்துருக்காங்க, 3D சவுண்ட் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க, ANC கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இயர்பட்ஸ் 8.5 ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆன் மியூசிக் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கேஸோட பாத்தீங்கன்னா 60 ஹவர்ஸ் உங்களுக்கு பிளேபேக் கிடைக்கும். பட்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 8.5 ஹவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நீங்க 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா 500 மினிட்ஸ் உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா வெயிட்டை பாத்தீங்கன்னா 44 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கான்செப்ட்ரோ இயர்பட்ஸ்னு சொல்லி ஒரு மைக்ரோ டெக்ஸ்டரோட ஒரு யூனிபாடி டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெட்டாலிக் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. LDAC சப்போர்ட் இருக்கு. இவ்வளவு ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வச்சிருக்காங்க. என்ன கலர்ல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மெட்டாலிக் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து பிளாக் மிஸ்டி, அதுக்கப்புறம் சில்வர் அண்ட் ராயல் கேம்பேஞ்ச் அப்படின்ற மாதிரி கலர்ல 4 கலர்ல வரப்போகுது. இது 4 கலர்ல வந்தாலும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 3,999
ரூபான்ற மாதிரி பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எல்டாக்கி, இஎன்சி, ஏஎன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு 16ஓட அடுத்த பீட்டா வந்துருச்சு. அதாவது ஆண்ட்ராய்டு 16ஓட இன்னொரு பீட்டா வந்திருக்கு. இந்த பீட்டாவை பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுங்க, தேர்ட் பீட்டா தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து போட்கட்ஸ் ஆடியோ சப்போர்ட், ஆர்வா கேஸ்ட் போட்கட் ஆடியோ சப்போர்ட் கொண்டு வந்துருங்க ஆண்ட்ராய்டு 16 பீட்டா 3ல. இது மட்டும் இல்லாம இதுல வந்து எக்கச்சக்கமான பீட்டா வெர்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பீட்டா 3ல பாத்தீங்கன்னா நிறையவே டிஃபரெண்டா வந்து கண்ட்ரோல் சென்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால வந்து கண்ட்ரோல் சென்டர்ல கொஞ்சம் வந்து மியூசிக் பிளேயர்லாம் வந்து சின்னதா கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம பேக்ரவுண்ட்ல ஓடுற மியூசிக்கா அதை வந்து பெருசா கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து இப்ப டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல மட்டும் இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எப்போ இது அவைலபிளா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது அடுத்த குவார்டர், அதாவது செகண்ட் குவார்டர், அதாவது ஏப்ரல்ல இருந்து ஜூனுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் மேஜர் போன்ஸ்க்குள்ள ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் குவார்டர் 3ல பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஃபிளாக்ஷிப் லெவல் போன்ஸ்க்குலாம் வந்து குவார்டர் 2ல ஆயிடும். ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு அடுத்தபடியா இருக்கிறது குவார்டர் 3ல ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. குவார்டர் 3லே வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா போன்ஸுக்குமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆண்ட்ராய்டு 16 அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போவோட ஃபைண்ட் எக்ஸைட் சீரிஸ்ல மினி போன் வரப்போது. அந்த மினி போன் இப்போ கிடையாது, ஒரு போனான்னு கேட்டீங்கன்னா ஒரு போன் கிடையாது, ரெண்டு போனுமே இப்போ வந்து தரமான ஸ்பெக்கோட வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு டீல் கிடைச்சிருக்கு. இதுவும் அடுத்த குவார்டர்ல லான்ச் ஆக போது. ஸ்டார்டிங்ல கிட்டத்தட்ட ஃபைண்ட் எக்ஸ் 8 அல்ட்ரா லான்ச் ஆகுதுல, அந்த அல்ட்ரா சீரிஸோட சேர்ந்து இந்த மினி சீரிஸையும் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த மினி சீரிஸ்ல ஃபைண்ட் எக்ஸ் 8s அதுக்கப்புறம் ஃபைண்ட் எக்ஸ் 8s பிளஸ்ன்ற மாதிரி ரெண்டு போன் வரப்போது. ரெண்டு போன்ல என்ன ஸ்பெக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஃபைண்ட் எக்ஸ் 8 பொறுத்த வரைக்கும் 8s பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க, 6.3 இன்ச் கொண்ட ஸ்கிரீன் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் எக்ஸ் 8s பிளஸ் பொறுத்த வரைக்கும் 6.6 இன்ச் கொண்ட ஸ்கிரீன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பிக்கர் ஸ்கிரீன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 9400 பிளஸ் சிப்செட்டோட வரப்போகுது. அந்த சிப்செட் எப்போ லான்ச் ஆகுன்றது நம்ம சொல்லிடுறோம் அடுத்ததுல. அது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் 8s பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும், ஃபைண்ட் எக்ஸ் 8s பிளஸ் பொறுத்த வரைக்கும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்க போறாங்க. ரெண்டு போனும் வந்து 7mm திக்னஸோட வரப்போது, 187 கிராம் வெயிட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாம 5700 mAh பேட்டரியோட வரப்போது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த மாசம் லான்ச் ஆக போகுதுன்னு சொன்னோம். அதாவது ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் 8s சீரிஸ் அதுல பாத்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 பிளஸ் சிப்செட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மீடியாடெக்கோட 9400 சிப்செட் பிளஸ் எப்போ லான்ச் ஈவென்ட் வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். மீடியாடெக்கோட அடுத்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட ஒரு அப்கிரேடான மீடியாடெக் 9400 பிளஸ் சிப்செட்டை கொண்டு வர போறாங்க. இந்த பிளஸ் சிப்செட் எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்காக எக்கச்சக்கமான போன்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன போன்ஸ் கேட்டீங்கன்னா ஓப்போ பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் எக்ஸ் 8s அதுக்கப்புறம் ஃபைண்ட் எக்ஸ் 8s பிளஸ், அதுக்கப்புறம் விவோவை பொறுத்த வரைக்கும் விவோ வந்து X2s இந்த மாதிரி போன்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த போன்ஸ்லாம் வந்து அடுத்த மாசம் லான்ச் ஆக போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா இந்த போன் லான்ச் ஆக போற சமயத்துல இது என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் இந்த போன்ஸ் இந்த ப்ராசஸர் வச்சு எல்லா போன்ஸ் வரும். கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா அதாவது முந்தின ஜெனரேஷன் மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் 9400 பாத்தீங்கன்னா 3.62 GHz வரைக்கும் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா அதோட அப்கிரேட் பண்ணி 3.7 GHz கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் ப்ராசஸர் வந்து கொஞ்சம் அப்கிரேடா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கேமர்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மொபைல்ல உள்ள கேமை பிசியில விளையாடுறதுக்கு என்ன வழின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்தா இருக்காது. சில சமயத்தில் லேக் ஆகும், சில சமயத்தில் ரெஸ்பான்ஸ் இருக்காது, சில சமயத்தில் வந்து நம்ம மொபைல்ல விளையாடுற அளவுக்கு இப்போ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டாகவும் இருக்காது, நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸும் அந்த அளவுக்கு செட் ஆகாது. அதை வந்து இப்போ வந்து மாற்றும் விதமாக கூகுள் வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கூகுள் இப்போ அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க ஆண்ட்ராய்டு கேம்ஸ் நீங்க பிசிலே ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இனிமேல் பிளே ஸ்டோர்ல உள்ள கேம்ஸையும் அதாவது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இல்லாம எதுவும் இன்ஸ்டால் பண்ணாம நீங்க அபிஷியலாவே வந்து இனிமேல் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது எதுக்கு, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற ஹார்ட்வேர் வச்சிருக்கணும். அது என்ன ஹார்ட்வேர் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா ஏஎம்டியோட ஹார்ட்வேர் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து விண்டோஸை சப்போர்ட் பண்ணலைனாலும் உங்களுக்கு
ஏஎம்டியோட ஹார்ட்வேர் மூலமாக நாங்கள் கூகுள் பிளே உள்ள கேம்ஸ்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்க, ஏஎம்டி மட்டுமான்னு கேட்டிங்கன்னா ஏஎம்டி கிடையாது, ஏஎம்டி சேர்த்து இன்டெல் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்டெலோட என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா UHD கிராஃபிக்ஸ் 630 இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் NVIDIA G4 MX 450 இருக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த ரெக்கமெண்டேஷனோட இருக்கும்போது உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அதாவது NVIDIAயோட இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும், இன்டெல்ல பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும், AMD பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. AMDயோடையும் சொல்லியிருக்காங்க, இன்டெல்யோடையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயினாக NVIDIAயோட G4 MX 450 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படின்றது இப்போ கூகுளில் இருந்து தெரிஞ்சுக்கிங்க. அதனால இனிமேல் கொஞ்ச நாள் இந்த ப்ராசஸரை வச்சு பில்ட் பண்ணுறவங்களுக்கு, இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு பில்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இதை வச்சு பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளே ஸ்டேஷன் அதாவது பிளே ஸ்டோரில் உள்ள கேம்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோட பேட் 4ஓட ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிருக்கு. விவோட பேட் 4 பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 12.95 இன்ச் கொண்ட LCD பேனலோட வரப்போகுது, 3.1K ரெசல்யூஷனோட வரப்போகுது. அது வந்து 8GB RAM 128GB வேரியன்ட்டு, அதுக்கப்புறம் 8GB RAM வந்து 128GB RAM வேரியன்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் 8GB RAM 12GB RAM 16GB RAM வரைக்கும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512GB ஸ்டோரேஜ் வரைக்கும் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க. இது பார்த்தீங்கன்னா விவோ பேட் 4 Pro பொறுத்த வரைக்கும் Dimensity 9400 சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் பார்த்தீங்கன்னா 30MP கேமரா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8MP கேமரா, 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 11790 mAh பேட்டரியோட, அதாவது 12000 சொல்லுவாங்க, ஆனால் அக்யூரேட்டாக பார்த்து 11790 mAh பேட்டரியோட வரப்போகுது. Origin OS 5ஓட வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் Android 15ஓட வரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. இது எதுக்கு காம்படிட்டிவ் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா OnePlusோட பேட் 2 Proக்கு வரப்போகுது காம்படிட்டிவ் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, OnePlusலேருந்து எக்கச்சக்கமான ஃபோன்ஸுக்கு சமீபத்தில் கிரீன் லைன் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து பயங்கரமான இம்பாக்டை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு OnePlus யூசர்ஸ்க்கு. அது எந்தெந்த ஃபோன் என்னென்ன கிரீன் லைன் இஷ்யூ வந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம் கேட்டிங்கன்னா, OnePlusோட 8 சீரியஸ்லேருந்து கிரீன் லைன் இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது OnePlusோட சமீபத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு OnePlusோட 8 சீரியஸில் OnePlus 8 Pro 8Tக்கு வந்திருக்கு. 9 சீரியஸில் பார்த்தீங்கன்னா OnePlus 9 and 9 Proக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் OnePlusோட 10 Proக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus வந்து என்ன சொல்லிருக்காங்க, கிரீன் லைன் இஷ்யூவை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரோம். கிரீன் லைன் இஷ்யூ ஏற்படுற மாடல்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அதை சரி பண்ணி தரோம், சர்வீஸ் பண்ணி தரோம், டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூ வந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இதுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கோட லேட்டஸ்டான வந்து OnePlus 11 சீரிஸ்க்கும் 12 சீரிஸ்க்கும் வந்திருக்கு. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் OnePlus 11 and OnePlus 11R, அதுக்கப்புறம் 12 and 12Rக்கும் வந்து இப்போ வந்து மினிமலாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு OnePlus 8லேருந்து 10 Pro வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் கிரீன் லைன் இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு. 11 and 12க்கு பார்த்தீங்கன்னா மினிமலா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க OnePlus 11 சீரிஸ் யூஸ் பண்றவங்க, 12 சீரிஸ் யூஸ் பண்றவங்க. அதுக்கப்புறம் வந்து OnePlusோட நாட் சீரிஸ்க்கு அதுக்கும் வருதான்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் சில ஃபோன்ஸ் கிரீன் லைன் வந்திருக்கு. C4E 4க்கு, அதுக்கப்புறம் CE3க்கு வந்திருக்கு, CE2க்கு வந்திருக்கு, நாட் 2, நாட் 3, அதுக்கப்புறம் நாட் 4 இந்த மாடல்ஸ்க்கும் கிரீன் லைன் இஷ்யூ லிமிட்டடாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஒரு சில பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் போனா OnePlus 13க்கு இஷ்யூ வந்திருக்கு. ஒரு சில பேர் வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்குன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அதுக்கு இமேஜ்லாம் அட்டாச் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிரீன் லைன் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதனால யூஸ் பண்றவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுங்க. 1 or 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அந்த அப்டேட்டை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு. OnePlus என்ன சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாலும் உங்களோட ஃபோனுக்கு வந்து இஷ்யூ வரக்கூடாதுன்னா நீங்க வந்து அதாவது அவங்க விடுற அப்டேட்லேருந்து எந்த வித பக்ஸும் இல்லாமல் இருக்கின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பற்றி இதுதான் இன்னைக்கு டெக் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி உங்களுடைய கருத்து எனக்கு கீழே கவனிச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் இந்த வாட்ஸ்அப் சேனலில் நான் கொடுக்குறேன், அதனால அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் ஆஃபர் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.